Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் தான் பார்க்க போறோம். இந்த இம்பார்ட்டன்ட்டான விஷயம் எந்த டாபிக்க பேஸ் பண்ணி அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான். ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படினு சொன்னீங்கன்னா இந்த பார்ட்ல நீங்க தப்பு பண்றீங்க. இது ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் அந்த சின்ன விஷயத்தால நமக்கு மார்க் போயிருது இல்ல. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். What are the major types of control systems? இல்ல அப்படினா list out the types of control system. இல்ல அப்படினா what are the types of control system? இந்த மாதிரி क्वेश्चन எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வந்து ஓபன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். ஓகேவா? சோ இதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு क्वेश्चन இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. How feedback control systems are classified அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா அப்படி கண்ணை மூடிக்கிட்டு एक्चुअली இதுல தப்பு இல்ல. ஏன் நம்ம கண்ணை மூடிட்டு எழுதுறோம் அப்படினு சொன்னா அந்த டென்ஷன், எக்ஸாம் டென்ஷன், அந்த டென்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றது இல்ல அப்படினா அந்த क्वेश्चन ப்ராப்பரா ஒரு செகண்ட் படிக்கிறது இல்ல. அந்த ஒரு செகண்ட் பண்ற தப்புனால நமக்கு என்ன ஆகும் அப்படினா அந்த இடத்துல மார்க் போயிடும். சோ அதனால ப்ராப்பரா क्वेश्चन ரீட் பண்ணனும். How feedback control systems. அப்போ feedback control systems ஓட டைப்ஸ் தான் நம்ம எழுதணும். அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படினா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம், நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நம்ம ஆன்சர் பண்ணனும். இங்க நீங்க வந்து ஓபன் லூப், க்ளோஸ்ட் லூப்னு எழுதினீங்க அப்படினா உங்களுக்கு மார்க் 0 தான் வரும். சோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படினா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு எக்ஸாம் அப்ப நம்ம என்ன பண்ணனும் ப்ராப்பரா ரீப்ரொடியூஸ் பண்ணனும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ஏன் அப்படினா இதுல நான் ஒரு நிறைய பேப்பரை திருத்தி இருக்கேன். அந்த பேப்பரை திருத்துறப்ப பார்க்கறப்ப ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக்னு கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல அந்த மார்க் போயிருதுங்களா? ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் நிதானமா, டென்ஷன் இருக்க தான் செய்யும். எக்ஸாம் டென்ஷன் எப்பவுமே எக்ஸாம்ஸ்ல வர விஷயம் தான். அந்த டென்ஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆயிருச்சுன்னா இன்னொருத்தர வந்து எக்ஸாம் எழுத போறாங்க? கண்டிப்பா இல்ல. உங்க டென்ஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.